இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, 20 சின்ன வெங்காயம், 4 வெள்ளைப்பூண்டு, இஞ்சி கொஞ்சம் போட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து இந்த பாத்திரத்தோட ஹீட்லேயே நல்லா வதக்கி இது ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சி விட்டுக்கலாம். குருமாவுக்கு தேவையான காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சள் சேர்த்து சுடு தண்ணியில் ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துக்கோங்க. குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கு குழம்பு தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கலாம். என் இதயம் கையில் வைத்தே நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்தது. லைட்டாக ஒரு கொதி வந்ததும் வேக வச்ச காலிஃப்ளவரை சேர்த்து கலந்து விட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு தண்ணி வற்றினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குனா சூப்பரான காலிஃப்ளவர் குருமா ரெடி. இதே மாதிரி நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.